نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن أبو بردة عن أبيه قال رسول الله صلى الله عليه وسلم ثلاثة لهم أجران رجل من أهل الكتاب آمن بنبيه وآمن بمحمد صلى الله عليه وسلم والعبد المملوك إذا أدى حق الله وحق مواليه إلى آخره أو قال من صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இங்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் இரட்டை நன்மைகள் பெறக்கூடிய சிலர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒரு செயலை செய்யக்கூடிய சமயத்தில் ஒருவருக்கு ஒரு பங்கு நன்மைகள் கிடைக்கின்றது. ஆனால் அந்த ஒன்று இரண்டு மடங்காக கிடைக்கும் பொழுது அது மாத்திரம் ஒரு வெற்றியின் வழிவகை செய்யக்கூடியதுதான். அவர்களுடைய நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நன்மையுடைய தட்டுக்கள் கணக்கும் அளவிற்கு அதாகிவிடும் நன்மையினால். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 மனிதர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் 2 வித கூலிகள் உண்டு. ஒருவர் வேதமுடையவர்களில் உள்ளவர். இவர் தமது சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதரையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்பியவர். மற்றொருவர் தமது இறைவனின் கட்டளைகளையும் தம் எஜமானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றும் அடிமை. மூன்றாமவர் தம்மிடத்தில் உள்ள ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒழுக்க பயிற்சி அளித்து அந்த பயிற்சியை அழகுறச் செய்து அவளுக்கு மார்க்க சட்டங்களையும் கற்பித்து கற்றுத்தந்ததையும் அழகுறச் செய்து பின்னர் அவளை அடிமையில் இருந்து விடுவித்து அவளை மணலும் கொண்டவர். இம்மூவருக்கும் 2 வித கூலிகள் உண்டு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த 3 நபர்களில் முதலாவது நபர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் முன்னுள்ள வேதங்கள் தௌராத், இன்ஜீல், ஜபூர் முன்னுள்ள வேதங்கள் கொடுக்கப்பட்ட 3 நபிமார்கள் இருக்கின்றார்கள். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் இறுதியாக கொடுக்கப்பட்டது. இந்த 3 வேதங்கள் முன்னுள்ள வேதங்கள் 3 வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். நபீனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த வேதங்களை கற்றறிந்து அதன் பிரகாரம் அந்த கட்டளைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் அடிபணிந்தவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இன்னைக்கு எல்லாத்தையும் தீர்த்திட்டாங்க, மாத்திட்டாங்க. இன்னைக்கு அந்த வேதக்காரர்களாக அவர்கள் வரமாட்டார்கள். அப்ப அதற்கு பின்னால் அதில் சொல்லப்பட்டது போன்றே அந்த வேதங்களில் முன்னுள்ள வேதங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இறுதியாக ஒரு நபி வருவார், அவருடைய பெயர் மஹ்மூத் என்றும் முகமது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அகமது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த இவர் வரக்கூடிய சமயங்களில் அவருக்கு நீங்கள் அவரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால்
அல்லது இப்பொழுது விளங்கியதற்கு பின்னால் இப்பொழுதும் அந்த ஹதீஸ் இந்த வார்த்தைகள் உண்டு, இப்பொழுதும் இது எடுத்துக்கொள்ளக்கூடியதுதான். உண்மையான வேதங்களை பின்பற்றக்கூடியவர்கள், பின்பற்றி வந்தவர்கள் இப்பொழுது விளங்கிக் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த செயல்படுத்த சொன்ன ஒரு செயலை இவர்கள் செய்கின்றார்கள் என்றால் இவர்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் உண்டு. உள்ள வேதங்களை இவர்கள் கற்றுக்கொண்டு நடந்து கொண்டதற்காக வேண்டியும் இப்பொழுது இவர்கள் இதை பின்பற்றி நடந்து கொள்வதற்காக வேண்டியும் 2 விதமான நற்கூலிகள் உண்டு. ஒவ்வொரு செயல்களையும் சரி, ஏன் அதில் குறிப்பிடப்பட்ட அந்த ஒரு வார்த்தைகளையும் இவர்கள் பின்பற்றி இருக்கின்றார்கள். உங்களுக்கு இறுதியாக ஒருவர் வருவார், அகமது என்றால் அது மஹமது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அதில் அந்த நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டது. அதை அவர்கள் அங்கே கடைபிடிக்கின்றார்கள் என்பதாக ஆயிரும். இரண்டாவது, தன்னுடைய ஒரு அடிமை அல்லது வேலையாட்கள், பணியாட்கள் இருக்கின்றாங்க, வேலை செய்யறாங்க. இன்னைக்கு அடிமைங்கிறது இல்ல, பணியாட்கள், வேலை செய்யக்கூடிய ஆட்கள். இவங்க என்ன செய்யறாங்க, அவர்களுடைய முதலாளிக்கு கட்டுப்பட்டு முதலாளிகள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் வேலைகளையும் பணிவடைகளும் செய்யறாங்க. அதே சமயத்துல தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, தொழுகை, நோன்பு இது போன்ற கடமைகளையும் இவர்கள் சரிவர செய்கின்றார்கள். இவர்களுக்கு கடமைகளையும் இவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு இவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றுகின்றார்கள். அதே சமயத்தில் இவர்கள் முதலாளிக்குரிய கடமைகளையும் நிறைவேற்றுகின்றார்கள் என்றால் இவர்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் உண்டு. 3வது நபர்கள் இருக்கின்றார்கள். இதைத்தான் தெளிவாக ரசூலுல்லாஹி விளக்குறாங்க. ஒரு அடிமை பெண் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஏழையான ஒரு பெண்ணை தத்தெடுக்கின்றார்கள் என்பதற்கு வீட்டுடைய பணிக்காக வேண்டி தத்தெடுத்துக் கொள்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி முழுமையாக போதித்துக் கொடுக்கின்றார்கள். கல்விஞானங்களை அவர்களுக்கு போதித்துக் கொடுக்கின்றார்கள். போதித்து கொடுத்ததற்கு பின்னால் அந்த பெண்ணுக்கு அதன் பிரகாரம் நடக்குமாறு செயல்படுத்தி காட்டுகின்றார்கள், செயல்பட வைக்கின்றார்கள். நோன்பு எப்படி வைக்கணும், ஜகாத் எப்படி தொழுகை தொழ வேண்டும், இதுபோன்று ஒழுக்கங்கள், நடைமுறைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கற்றுக் கொடுத்து அந்த குழந்தையை பெரிய ஆட்களாக ஆக்கப்பட்டு அதற்கு பின்னால் அந்த பெண்ணை சுதந்திரமான முறைகளில் எல்லா பொருளும் அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்துவிட்டு அதற்கு பின்னால் சுதந்திரமாக ஆக்கப்பட்டு அதற்கு பின்னால் இவங்களுடைய சொந்த பெண்களுக்கோ அல்லது இவர்களுக்கோ திருமணம் முடித்தும் கொள்கின்றார்கள். ஆனா இவருடைய முன்னாடி உள்ள நோக்கம் இந்த பெண்ணை நல்லபடி ஆக்கி நம்மளே நாளைக்கு கல்யாணம் முடிச்சுக்கணும் அந்த நோக்கத்தில் இல்ல. இவர்களுக்கு நாம் மார்க்கத்தை புகட்ட வேண்டும், மார்க்கத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஒரு இஹ்லாஸான முறைகள் இவர்கள் செய்கின்றார்கள். செய்துவிட்டு உரிமையை விட்டு விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் இந்த பெண்ணை இவர்கள் திருமணம் முடித்துக் கொள்கின்றார்களே, இவர்களுக்கு இரட்டிப்பு நன்மை என்பதாக இந்த 3 நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி சொல்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, எந்த செயல்களை மற்றவர்களுக்கு நாம் மார்க்கத்துடைய செயல்களை கற்றுக் கொடுக்கின்றோமோ அதை கற்றுக் கொடுப்பதுடன் நாம் விட்டு விடாமல் அதை அமலில் செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் தான் அது முழுமையான நன்மைகளை அடையும் அளவிற்கு ஆகும். அவர்களுக்கு ஒருத்தவங்க நம்ம கற்றுக் கொடுக்கிறோம், மார்க்கத்துடைய விஷயங்களை எடுத்துச் சொல்றோம் அப்படின்னா அப்பொழுது அவர்கள் அதை அமல்படுத்த வேண்டும். அமல்படுத்தக்கூடிய சமயங்கள் நமக்கு இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை இதன் மூலியமாக நாம் வழங்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.